அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாடு பேஜில் நம்ம மெட்ராஸ் ஐஐடியும் நாசாவும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எதை பத்தின ரிசர்ச் அப்படின்னா மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பேத்தஜன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், சர்வதேச விண்வெளி நிலையம் இருக்கு இல்லையா? ஸோ அங்க ஒரு சில பேத்தோஜன்ஸை பார்த்தோம்னா மல்டி ட்ரக் ரெசிஸ்டண்டா இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அது ரிலேட்டடா தான் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்னன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஓகேவா? நமக்கு ஒரு உடல் உபாதை இருக்கு, நம்ம அன்வெல்லா இருக்கப்போ ஒரு சில ஆன்டிபயாட்டிக்ஸை நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு அந்த காய்ச்சலோ தலைவலியோ இருந்துச்சுன்னா அது அப்படியே போயிடும். ஓகேவா? ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படிங்கிறத நிறைய எடுத்துக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்கானிசம் அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ்க்கு எதிராக ஒரு ரெசிஸ்டன்ட்டை டெவலப் பண்ணுது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஆன்டி மைக்ரோபியல் டிசீஸ்ன்னு சொல்றோம். இதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய ட்ரக்ஸ் இருந்தாலும் அதற்கு எல்லா ட்ரக்ஸுக்கும் எதிராக ஒரு ரெசிஸ்டன்ட்டை கிரியேட் பண்றதுதான் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது மல்டி ட்ரக் அப்படின்னா நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த மல்டி ட்ரக் எவ்வளவு ட்ரக்ஸ் கொடுத்தாலுமே அந்த பேத்தோஜன்ஸ் என்ன பண்ணுது, அதை ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதான் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நிறைய ட்ரக்ஸ் கொடுத்தாலுமே அந்த பேத்தோஜன்ஸ் அந்த ட்ரக்குக்கு ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது பூமியிலும் சரி சர்வதேச விண்வெளி நிலையத்திலும் சரி ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஒரு ஆர்கானிசம் பத்தி ஸ்டடி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்டிரோபாக்டர் பகாண்டென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மைக்ரோபை தான் ஸ்டடி பண்றாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நாசோ கெமிக்கல் பேத்தஜன், நம்ம நோஸ் ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு பேத்தஜன் தான். ஓகேவா? ஸோ நாசோ காமிக்கல் அப்படின்னா நமக்கு நோஸ் ரிலேட்டடா வரும்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேத்தோஜனை தான் ஸ்டடி பண்றாங்க. ஓகேவா? இந்த பேத்தோஜன் அப்படிங்கிறது மல்டி ட்ரக் ரெசிஸ்டண்டா இருக்கு. என்ன மாதிரியான ட்ரக் கொடுத்தாலும் அது ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. அப்போ இதை பத்தின ஸ்டடி பண்றோம். ஓகேவா? ஸோ இதை ஸ்டடி பண்ணி அதுல அந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டண்டா இருக்கனால நிறைய உடல் உபாதைகள் அப்படிங்கிறது விண்வெளி வீரர்களுக்கு வந்து வருது. ஓகேவா? ஸோ அப்போ அவங்கள இந்த மாதிரியான பிரச்சனையிலிருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் யாரும் இந்த ஸ்டடி பண்றாங்கன்னா ஐஐடி மெட்ராஸும் நாசாவும் சேர்ந்து இந்த ஒரு ஸ்டடியே பண்றாங்க. நாசாலேயே குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா நாசாவில் ஜெட் ப்ரொபல்சன் லெபார்டரி அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? ஜெட் ப்ரொபல்சன் லெபார்டரி ஆஃப் நாசா அண்ட் ஐஐடி மெட்ராஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் எடுக்கிறாங்க. எதனால இந்த என்டிரோபாக்டர் பகாண்டென்சிஸ் அப்படிங்கிறது மல்டி ட்ரக் ரெசிஸ்டண்டா இருக்கு, அதுல இருந்து எப்படி நம்ம விண்வெளி வீரர்களை காப்பாற்ற போறோம் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்றாங்க. இந்த ஒரு ரிசர்ச் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத அடுத்து கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்ம சொன்னோம் க்ளோஸ் சர்ஃபேஸா இருந்தா இந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியானால நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. சோ அது எங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஐசியூ, இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸ், அடுத்தது ஆபரேஷன் தியேட்டர்ல, இந்த மாதிரியான இடங்கள்லயும் பார்த்தோம்னா நமக்கு இந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதனால பேஷண்ட்ஸ்க்கு பாதிப்புகள் ஏற்படுது. இதே மாதிரியான ஒரு மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் தான் நமக்கு விண்வெளி நிலையத்தில் ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே இருக்கு. அதனால விண்வெளி வீரர்களுக்கும் வந்து பாதிப்பு ஏற்படுது. அப்ப இந்த ஒரு பாதிப்புல இருந்து இவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரிசர்ச்சை பண்றாங்க. ஓகேவா? ரொம்ப சயின்டிபிக்கலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி வரும். மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷனை பார்த்துக்கோங்க. அடுத்தது ஐஐடிஎம் அண்ட் நாசா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இ கவர்னன்ஸ் ரிலேட்டடா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்ஸ்அப் சேனல் டு பப்ளிசைஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஹேஸ் ஸ்டார்டட் அ வாட்ஸ்அப் சேனல் TNDIPR கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதை உருவாக்கியிருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப் சேனல் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை அப்படிங்கிற இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வாட்ஸ்அப் சேனலை கிரியேட் பண்ணி அரசாங்கத்தினுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனலை உருவாக்கியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட இ கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் கீழே வருது. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்போட
ஒரு ஸ்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் 2021 வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 2000 அரௌண்ட் 2000 ஸ்டார்ட் அப்ஸ் தான் இருந்திருக்கு. அதற்கப்புறமா பார்த்தோம்னா செப்டம்பர் 2023ஆம் ஆண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு கீழே தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் டான்சிம் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன் அப்படிங்கிறதையும் நம்ம பண்ணியிருப்போம். இதெல்லாம் எதற்காக பண்றோம், இந்த பாலிசி கொண்டு வந்து எதற்காக பண்றோம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப்ல ஒரு டாப் ஸ்டேட்டா மாத்தணும் அப்படிங்கிறது அந்த ஒரு நோக்கத்தோட ஸ்டார்ட் அப்காக அதிகமாக முக்கியத்துவம் தர ஆரம்பிச்சோம். ஃபண்டிங் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சோம். ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது கீழே நிறைய டான்சீட் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு SC/ST ஸ்டார்ட் அப் ஃபண்ட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபண்டிங்கை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபண்டிங் கொடுக்க ஆரம்பிச்சனால இந்த டான்சிப் பாலிசினால அந்த மாதிரியான ஒரு இனிஷியேட்டிவ்ஸ்னால என்ன ஆயிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிருக்கு. அந்த ஒரு டேட்டாவை தான் நம்ம கொடுத்துருக்காங்க. 2021ல 2032 இருந்த ஸ்டார்ட் அப்போட எண்ணிக்கை இப்போ பார்த்தோம்னா எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ as of today number of startups in தமிழ்நாடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 8416 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2-3 வருஷத்துல நம்ம கிட்ட நம்மளோட ஸ்டார்ட் அப்ஸோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனுடைய அச்சீவ்மெண்ட்டை தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? என்ன மாதிரியான திட்டங்கள், ஸோ இது அப்படியே நமக்கு மெயின்ஸ்ல கொடுத்து கேட்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடோட ஸ்டார்ட் அப் கல்ச்சர் அப்படிங்கிறது, ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஃபினாமினல் growth-ஐ ரிஜிஸ்டர் பண்ணிருக்கு. எக்ஸ்பிளைன் த ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லி கூட நம்ம கேட்கலாம். ஓகேவா? தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது இவ்வளவு வேகத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு கேட்கலாம். ஸோ அதுக்கு கீழே தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் 2-3 சொல்றேன். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் பாலிசி, அதுக்கு கீழே தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன், அதுக்கு கீழே பார்த்தோம்னா டான்சீட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு கீழே ஃபண்டிங் வந்து கொடுப்பாங்க. குறிப்பிட்ட ஸ்டார்ட் அப்ஸை வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கீழே வந்து ஃபண்டிங்கை வந்து கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இங்கே ஒரு ஸ்கீம் இருந்துச்சு, தமிழ்நாடு ஷெட்யூல்டு காஸ்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் ஸ்டார்ட் அப் ஃபண்ட் அப்படிங்கிற இந்த திட்டம். இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள்னால என்ன ஆகுதுன்னா நிறைய தொழில் முனைவோர்கள் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து உண்டாகிறாங்க. இதனால ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது நிறைய கிரியேட் ஆகுது. ஸ்டார்ட் அப் கிரியேட் ஆகிறதுனால நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அதிகமாக கிடைக்குது. ஸ்டார்ட் அப்புக்கு மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், லைசன்ஸ் வாங்குறது அதெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் கைடன்ஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு இணையதளம் இருக்கு. அந்த கைடன்ஸ் தமிழ்நாடுக்குள்ள போய் பார்த்தோம்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படின்னா நமக்கு ஏதாவது நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் நிறைய இடங்கள்ல போய் சைன் வாங்க வேண்டியதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரே இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஒரு வெப்சைட்டுக்குள்ள போனாலே நான் எல்லா விதமான அப்ளிகேஷனையும் ஃபில் பண்ணி என்னால் அப்ரூவல் வாங்க முடியும். ஸோ அதுதான் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படின்னு சொல்றாங்க. 200க்கும் மேற்பட்ட சர்வீசஸை வந்து அதில் ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள்னால தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் கல்ச்சரை வந்து தமிழ்நாட்டில் புகுத்தியிருக்காங்க. அதனுடைய விளைவாக தான் 2032 இருந்த ஸ்டார்ட் அப்போட எண்ணிக்கை 2021 இப்போ 2024 ஆஸ் ஆஃப் ஜூன் 11 பார்த்தோம்னா நமக்கு 8416 உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதை ஃபர்தரா டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக அரசாங்கம் அடுத்த வருஷம் குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட், இப்போ சமீபத்தில் பார்த்தோம் குளோபல் இன்வெஸ்டார்ஸ் மீட் அப்படிங்கிறத 3வது முறையா தமிழக அரசாங்கம் நடத்தியிருந்தாங்க. அதே மாதிரி குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் அப்படிங்கிறத முதல் முறையா தமிழக அரசாங்கம் நடத்த போறாங்க. எப்போ அப்படின்னா அடுத்த வருஷம் சென்னையில் ஜனவரி மாதம் நடத்த போறாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் மெயின்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த செய்தியில பார்க்குறப்போ எடிட்டோரியல் பேஜ்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதுவும் எடுத்துக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது பார்த்தோம்னா நம்ம அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் இந்த கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் டைமாக எந்த ஃபைலில் சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுப்போம். நமக்கு தெரியும் இந்த 2019 கோரக்பூர் உத்தரப்பிரதேசில் வச்சு பிரதான் மந்திரி கிசான் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்துச்சு, கிசான் சம்மன் நிதி. இந்த திட்டத்துக்கு கீழே 6000 ரூபாய் காசு கொடுப்பாங்க. ஓகேவா? அது 3 தவணைகளா, ஒரு தவணைக்கு 2000 அப்படின்னு சொல்லி 3 தவணைகளா விவசாயிகளுக்கு வந்து டைரக்டா அக்கௌண்ட்ல வந்து விழுகிற மாதிரி காசு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த திட்டத்துக்கான அடுத்த இன்ஸ்டால்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 20,000 கோடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கவர்மெண்டோட ஃபர்ஸ்ட் சிக்னேச்சரா வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி, அந்த திட்டத்துக்கு அமௌண்ட்டை வந்து அந்த விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை
டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சிக்னேச்சராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சிக்னிஃபிகண்டாக இந்த கேபினெட் மீட்டிங்கில் ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட்டிங்கில் வேற என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்கு. வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஆவாஸ் யோஜனா கிராமின் அர்பன் அப்படின்னு சொல்லி 2 திட்டமா இருக்கு. ஓகேவா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரூரல், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் ஒன்று இருக்கு, கிராமின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அர்பன் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழே வரும். ரூரல் கிராமின் அப்படிங்கிறது நமக்கு ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே வரும். ஓகேவா, ஸோ இது கீழே என்ன பண்றாங்கன்னா வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ஃபண்டிங் வந்து ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட்டிங்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அது ஒரு 3 கோடி வீடுகள் கட்டித்தர போறோம் அப்படிங்கிற டார்கெட்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அதற்கான ஃபண்டிங் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் கேபினெட் மீட்டிங்ல என்னென்ன டெசிஷன் எடுத்தாங்க அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன்டான 2 டெசிஷனை மட்டும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா, ஒன்று பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதிக்கு கீழே ஃபண்டிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே தான் ஆவாஸ் யோஜனா கீழே ஃபண்டிங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆவாஸ் யோஜனா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2015 வந்த திட்டமாக இருக்கும். சரியா, ஸோ அடுத்தது ஸோ இங்கே பாருங்க, பிரேம் சிங் தமாங் அப்படிங்கிறவர் வந்து அவரை பற்றின ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரேம் சிங் தமாங் ஸ்வானன் அஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சிக்கிம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், மக்களவை தேர்தலோட சேர்த்து ஒரு 4 மாநிலங்களுக்கு பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தலும் நடந்துச்சு. அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று அருணாச்சல் பிரதேஷ், அடுத்தது ஆந்திர பிரதேஷ், இன்னொன்று ஒடிசா, இன்னொன்று வந்து சிக்கிம். ஓகேவா, ஸோ இதுல சிக்கிம் பொறுத்த வரைக்கும் சிக்கிமோட சீஃப் மினிஸ்டரா யார் வந்திருக்காங்க அப்படின்னா, பிரேம் சிங் தமாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் தான் வந்து 2வது முறையா மறுபடியும் சீஃப் மினிஸ்டரா வந்திருக்காரு. சரியா, ஸோ அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடா பார்ப்போம் இதை. ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து இன்னொரு விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரோ ரிலீசஸ் இமேஜஸ் ஆஃப் சன் கேப்சர்டு பை ஆதித்யா L1 டியூரிங் மே. அதாவது மே மாதம் தொடக்கத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு சோலார் ஸ்டார்ம் இருந்துச்சு. ஓகேவா, அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. CME அப்படின்னு சொல்லுவாங்க, கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ். ஸோ இந்த சோலார் ஸ்டார்ம் அப்போ சன்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறத நம்மளோட ஆதித்யா L1 பேலோட், மொத்தம் ஒரு 8 பேலோட் இருக்கு. ஓகேங்களா, அதுல 2 பேலோட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா போட்டோவா எடுத்து இஸ்ரோவுக்கு அனுப்பியிருக்கு. ஓகேவா, ஸோ ஆதித்யா L1 பேலோட்ஸ்ல 2 என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, என்னென்ன பேலோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சூட் அப்படிங்கிற இந்த பேலோடும் வெல்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பேலோட்ஸும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, போன மாதம் மே தொடக்கத்தில் வந்து நடந்துச்சு ஒரு கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நார்த்தன் போல்ல போகக்கூடிய விமானங்கள்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி நமக்கு அரோரா போரியாலிஸ், அரோரா ஆஸ்ட்ரலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நார்தன் லைட், சதர்ன் லைட் இதெல்லாமே வந்து ரெட் கலர்ல வந்து தெரிஞ்சது. ஓகேவா, இதெல்லாம் எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த சோலார் ஸ்டார்ம்னால தான் நமக்கு அந்த ஒரு விஷயம் நிகழ்வு அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ அந்த சோலார் ஸ்டார்ம் அப்போ சூரியன்ல என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படிங்கறத நம்மளோட ஆதித்யா L1 வந்து படம் பிடிச்சிருக்கு. ஓகேவா, ஆதித்யா L1ல யாரு படம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடிய சூட் அப்படின்ற பேலோடும், விசிபிள் எமிஷன் லைன் கொரோனோகிராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய வெல்க் அப்படிங்கிற இந்த பேலோடும் தான் அந்த படங்களை வந்து நமக்கு படம் பிடிச்சு இஸ்ரோவுக்கு வந்து டேட்டாவா அனுப்பியிருக்கு. ஓகேவா, ஸோ இதனால இஸ்ரோவுக்கு என்ன லாபம், என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்றதுக்கு இந்த இமேஜஸ் யூஸ் ஆகும் அப்படிங்கறத இஸ்ரோ பிரஸ் ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான ஸ்டடிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சோலார் ஃபிளேர், சோலார்ல இருந்து நமக்கு ஃபிளேர்ஸ் அப்படின்னா தெரியும். ஓகேவா, நிறைய அந்த வெடிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோலார் ஃபிளேர்ஸை பத்தி, சோலார் சன்ல எப்படி எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இருக்கு, சன் ஸ்பாட்ஸை பத்தி படிக்கிறதுக்கு, ஸ்பேஸோட வெதரை பத்தி படிக்கிறதுக்கு, அதே மாதிரி சோலாரோட ஆக்டிவிட்டிஸை வந்து நம்ம சன்னோட ஆக்டிவிட்டிஸை வந்து மானிட்டர் பண்றதுக்கு, யூவி ரேடியேஷன் ரிலேட்டடான ஸ்டடிஸ்க்கெல்லாம் இந்த ஒரு 2 இந்த இமேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் ஆகும்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆதித்யா L1 அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு கீழே இதை நம்ம பார்ப்போம். நமக்கு மெயின்ஸ்லேயே கேட்டாங்கன்னா கூட ஆதித்யா L1 போய் அனுப்பிட்டோம். ஜனவரி 6, 2024 L1 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய வேலை என்னதான் ஆச்சு, ஏதாவது அச்சீவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் நம்ம ஆதித்யா L1 அச்சீவ்மெண்ட்ஸ்ல எழுதலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடா வருது. ஓகேவா, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிக்ஸ் ரிலேட்டடா ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியா வெல்கம்ஸ் ஈஜிப்த், ஈரான், UAE, சவுதி அரேபியா அண்ட் எத்தியோப்பியா ஜாயினிங் பிரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும். ஓகேவா, அதாவது ஜனவரி 1, 2024 இந்த 2024 என்ன ஆச்சு அப்படின்னா, பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு பிரேசில், ரஷ்யா,
இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா 5 நாடுகள் இருக்கக்கூடிய இந்த டீம் 10 நாடுகள் கொண்ட டீமா மாறுச்சு. ஓகேவா? அப்போ ஜனவரி 1, 2024 என்னாச்சு அப்படின்னா ஒரு 5 நாடுகள் வந்து புதுசா சேர்ந்தாங்க. ஓகேவா? எதுல அப்படின்னா பிரிக்ஸ் அமைப்புல வந்து புதுசா சேர்ந்திருக்காங்க. ஸோ அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிற பேரை தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஈஜிப்த், ஈரான், UAE, சவுதி அரேபியா அண்ட் எத்தியோப்பியா. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ICU அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ICU என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான், சவுதி அரேபியா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, அடுத்தது UAE. ஓகேவா? ஸோ ஷார்ட்கட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5 நாடுகள் தான் புதுசாக வந்து நமக்கு எங்கே சேர்ந்திருக்காங்க அப்படின்னா பிரிக்ஸில் சேர்ந்திருக்காங்க. ஸோ அவங்கள ஜஸ்ட் ஒரு வெல்கம் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கான்டெக்ட் அதுதான், பட் ஸ்டில் யாரெல்லாம் அந்த 5 பேர் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். ஸோ அதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸாக இருந்துச்சு. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக 2 விஷயங்கள் வந்துச்சு. ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.